புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியோடும் மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டர்களோடு வந்து இன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் எங்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். இணைத்துக் கொண்டு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் போட்டியிடுவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவரின் ஆணையை பெற்று நாளை முதல் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு சென்று நாங்கள் பிரச்சாரம் செய்து தென்னந்தோப்பு சின்னத்தில் பொதுமக்களிடமும் வாக்காளர்களிடமும் வாக்குகளை கேட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று அந்த வெற்றி கனியை புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்களிடம் ஒப்படைப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு மாத காலம் ஆயிருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து. இந்த ஒரு மாத காலத்தில் எந்த நிர்வாகிகளோடும் எங்களை தொடர்பு கொள்ள விட மாட்டேன்றாங்க. அதே போல மாவட்ட கழக நிர்வாகிகளோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ எங்களை அணுகி எங்களை கூப்பிட்டு தேர்தல் பணி செய்யுங்கள் என்று யாரும் எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோமே தவிர நாங்கள் அனாதையாகத்தான் இருந்தோம். அதனால தான் நேற்று பேட்டியை கொடுத்து பார்த்தோம். அந்த பேட்டிக்கு யாரும் செவிசாய்க்கவில்லை. அதனால நான் இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மாவை பார்த்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவியுங்கள், நான் அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் வெற்றி பெற்று அந்த வெற்றி கடையை தங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் என்று அவரிடம் கோரிக்கை வைத்து அந்த உத்தரவை பெற்றிருக்கிறோம்.